air traffic control. You're cleared for takeoff. Flight attendants, prepare for takeoff, please. இது வரைக்கும் நம்மளோட சேனல் ஆஸ்ட்ரியா வந்து ஜஸ்ட்டு ரோடை தான் பார்த்துருப்போம். இந்த தடவை அதுதான் நம்மளோட பார்க்கிங் அங்கே இருக்குது. அங்கேருந்து நான் இப்போ பக்கத்தில் இருக்க கடைக்கு போயிட்டுருக்கேன். அவ்வளோ அழகாக இருக்குது எனக்கு. அப்படியே இந்த மலையோட உச்சியில் ஏறி போய் நைட்டு ஃபுல்லாக அங்கேயே கேம்பை போட்டு தங்கிடலாம் போல தோணுது. அவ்வளோ அழகாக இருக்குது. யூரோப் தான். ஏன் எல்லோரும் மயங்குறாங்கன்னு இப்போ தான் தெரியுது யூரோப்போட அழகு. முத்து சோளம்னு சொல்லக்கூடிய மக்காச்சோளம். இந்த தண்ணிய மேல படும் பொழுது சொர்க்க பூமிக்கே வந்துட்டேங்க. இங்கிட்டு பார்த்தா அந்தோமான், அங்கிட்டு பார்த்தா அமேசான் காடு மாதிரி இருக்கு. பூமாப்பட்டி, ஐயோ பூமாப்பட்டி. என் மேல இந்த காத்து படும் பொழுது இதெல்லாம் வந்து புல்லு தான். அதை வந்து அறுவடை பண்ணி பனிக்காலத்துக்காக இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்க, ஆடு மாடு சாப்பிட்றதுக்காக.
பயமாக இருக்குது. போகலாம். இதுதான் நம்ம போக வேண்டிய மார்க்கெட். இது ஒரு டிராக்டர். ஹோஃபர் அல்டி மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு, ஆனால் அல்டி கிடையாது, ஹோஃபர். அதே லோகோ தான், ஹோஃபர்ன்ற பேரில் வச்சுருக்காங்க. சரி, கடை ஓப்பனில் இருக்கா க்ளோஸில் இருக்கான்னு பார்க்காம வந்துட்டேன். க்ளோஸில் இருக்குது. நாளைக்கு காலைல 7:30 தான் ஓப்பன். இன்றைக்கி ஏதோ லீவு. நடாது. கடை க்ளோஸில் இருக்குது. நம்ம வண்டிக்கிட்ட போயிடுவோம். போயிட்டு நாளைக்கு காலையில் வந்து திரும்பி வாங்குவோம். சேட், வெரி சேட். வருத்தம்யா, எனக்கு ரொம்ப வருத்தம்யா. அங்கே போகணும், வண்டி அங்கே தான் நிற்கிது. இதுதான் வந்து கேரட் செடி. நான் ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல. கேரட் செடி வந்து இப்படி தான் இருக்கு. இது எனக்கே தெரில. நான் கூகுளில் போட்டு பார்த்தேன். கூகுளில் ஃபோட்டோ பிடிச்சி போட்டு பார்த்த பிறகு தான் இதை கேரட் செடின்னு கண்டுபிடிச்சேன். நேரடியாக வயலில் இருந்து அறுவடை பண்ணிட்டு போயிடுவோமா. பாருங்கள், பயிர் வச்சு விவசாயம் பண்ணியிருக்காங்க. அந்த பயிரை வந்து எங்கேயோ முளைக்க வச்சுருக்காங்க. அதில் ஒரு சின்ன க்யூபாக இருக்குது. இதை வெட்டி எடுத்து கொண்டு வந்து அந்த க்யூபை கொண்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க. அது அப்படியே வேர் பிடிச்சி இது தளைஞ்சிரும் போல் இருக்குது. பாருங்கள், ஒரு டிராக்டர் போகிற மாதிரி வாணியாக விட்டுருக்காங்க பாருங்கள். இந்த ஸ்ப்ரிங்ஃபீல்டு மாதிரி இந்த மாதிரி தண்ணி அடிக்கும் போது அந்த செடிங்களுக்கெலாம் வந்து மழை பெய்கிற ஒரு ஃபீல் கிடைக்கும். மேலேருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாக நனையிறனால செடிகள் வந்து செழிப்பாக வளரும். இங்கே இவ்வளோ செழிப்பாக இதெல்லாம் இருக்குன்னா அதுக்கு காரணம் அதுதான். நம்ம அடியில் வேருக்கு மட்டும் தண்ணி பாய்ச்சறத விட மரம் செடிகளுக்கு வந்து மேலேயும் தண்ணி பாய்ச்சினா, மேலேயும் தண்ணி பட்டு வேர் வரைக்கும் இறங்கினா அது ரொம்ப செழிப்பாக இருக்கும் மரம். நம்ம வெறும் கை கால் மட்டும் கழுவுறது எங்கே, முழுசாக குளிக்கிறது எங்கே, அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். இது வந்து முள்ளங்கி செடின்னு நினைக்கிறேன். அந்த பயிரிட்டு இருக்கிறது முள்ளங்கின்னு நினைக்கிறேன். இதுவும் முள்ளங்கி தான் நினைக்கிறேன், சரியாக தெரியல. காலிஃப்ளவரு நம்ம ஊரில் காலிஃப்ளவரை கோஸான்னு எக்ஸாக்டாக எனக்கு தெரில. காலிஃப்ளவரா கோஸா எனக்கு இன்னும் காலிஃப்ளவர் மாதிரி தான் தெரியுது. நம்ம ஊரில் ஒசூர் பக்கம் இருக்கிறவங்களுக்கு தெரியும். நம்ம வீடியோ யாரும் ஓசூர்லேருந்து பார்க்குற மாதிரி எனக்கு தெரில. ஓசூர் கர்நாடகாவிலேருந்து அவங்களுக்கு தெரியும். நம்ம வீடியோ பார்க்குற ஆந்திராவிலேருந்து ஒருத்தர் பார்த்துட்ருக்காரு, அது அவர் மட்டும் தெரியும். கோஸா காலிஃப்ளவரான்னு தெரியல. ஆனால் இதெல்லாம் கையை வச்சில ஒரு 4 ஆள் இறங்கிடுவாங்க. இதுக்குள்ளே போயிட்டே இருப்பாங்க. இது என்ன பண்ணுவாங்க, கையில் ஒரு கத்தி வச்சுருப்பாங்க. கத்தியில் அறுத்து டக்குன்னு அப்படியே வண்டியில் தூக்கி போட்டுருவாங்க. இந்த டிஸ்கவரி சேனல்லாம் பார்த்துருக்கீங்கள, அந்த மாதிரி ஒரு டிராக்டர் அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கும். ஃபாஸ்ட்டாக அறுவடை பண்ணணும். டக்குன்னு அறுத்து அப்படியே தூக்கி போடணும். அந்த பாதையில் வண்டி போயிட்டே இருக்கும். அவங்க அறுவடை பண்ணி தூக்கி போடுவாங்க. நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு.